வணக்கம் பிரதர். வணக்கம். திமுகவை சார்ந்து நம்ம கிட்ட விவாதம் பண்றதுக்காக பேர் சொல்லல, அதுக்கடுத்து நம்ம வந்து சஸ்பென்ஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். அதான் நபர் வந்திருக்காரு. பிஜேபி ஏடிஎம்கே மற்றும் என்டிகேவோட அலையன்ஸுக்காக பிஜேபி என்டிகே டிவிக்கு அலையன்ஸ்க்காக அதாவது வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி வந்து இங்க இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பேசக்கூடிய நபர் தான் தவிர, அவர் சொல்ற மாதிரி நான் நாம் தமிழர் ஆளும் கிடையாது, டிவிக்கு ஆளும் கிடையாது, ஏடிஎம்கேயோ பிஜேபி எந்த ஆளும் கிடையாது. மக்களுக்கான ஒரு தளமாக தான் இந்த தளத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு. அதை பேசிட்டு நம்ம வந்து உங்கள் விவாதத்துக்குள்ளே போயிடலாம். அதாவது என்னென்னா, உச்சநீதிமன்றம், அதாவது சுப்பீரியர் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இன்டரிம் ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, சிபிஐ விசாரணை வேண்டுமா வேண்டாமா, இல்லை வேண்டுமா வேணாமா இல்லை, தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்களுக்கு வந்து தமிழக காவல்துறை வந்து விசாரணை பண்ணுறது எங்களுக்கு வந்து ஒருதலைபட்சமாக இருக்குது, அதாவது பயாஸ்டாக போயிடும். ஸோ எங்களுக்கு நீதி வேண்டும், ஸோ அதனால் வந்து சிபிஐ விசாரணை எங்களுக்கு வேணுங்கிற ஒரு விதத்தில் வந்து தமிழக வெற்றி கழகம் பிஜேபியிடம் ஒரு விஷயத்தை கன்வே பண்ண. அதுக்கடுத்து உங்களோட நக்கல்லாம் நீங்க பேசிக்கலாம். அதாவது என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷனை போட்டு அங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, சிபிஐ விசாரணைக்கான ஒப்புதலை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு காலையில. ஸோ இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பாயாசமோ என்னென்னலாம் இருக்கலாம், அது வந்து நீதிமன்ற அவமதிப்பாக தான் போகும். நீங்கள் வந்து ஒரு கட்சியோட ஒரு சாயலை வந்து நீங்கள் நீதிபதியோட ஜட்மெண்ட்டில் கொண்டு போய் நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறது. அதாவது என்னன்னா, நீதிபதிகள் கடவுளா? அதாவது நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதான் நான் இந்த கேள்வி அவங்கள தப்பாக கேட்கல. கடவுளா, நீதிபதி கடவுளா இல்லையாங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. நீதிபதி கடவுளா உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் மேல்முறையீடு போங்க. மறுபடியும் நீங்க வந்து உங்க தரப்புல திமுக, அப்ப ஏன் இந்த வரிசையா இவங்களோட தீர்ப்புல மாறுதுன்னா, அப்போ கடவுள்னு உள்ள நடுத்தரமானது அந்த நியூட்ரலானது பாதிக்கப்படுறா? நான் உங்கள்ட்ட கேட்கறேன். அதான் அதுக்குள்ளே வரல. காரணம் என்னன்னா, நான் விமர்சனம் பண்ணணும்னா எங்க சைட்ல எங்க தரப்புல நாங்க எங்களை மாதிரி பேசக்கூடிய நபர்கள் எல்லாரையும் உங்க திமுக அரசாங்கம் வந்து கைது பண்ணி உள்ள வச்சாங்க. ஈவன் வந்து லைக் வந்து பழைய ஐபிஎஸ் அதிகாரி நேதாஜி டிவியில வந்து பேசிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி பல நபர்கள் வந்து மக்களுக்காக பேசிட்டு இருக்க நபர்கள் எல்லாம் கைது பண்ண நபர்கள் யாருன்னா, நீதிபதி விமர்சனம் பண்ணதுக்காக கைது பண்ணது உங்க ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி. அதனால வந்து இவர் சொல்றதுக்காக நான் வந்து நீதிபதி அவர்களை விமர்சிச்சேன்னா நான் உள்ள போறது அவர் கிடையாது, நான் தான் போகணும். அதனால வந்து அந்த டாபிக் அதே அவர் ஒரு பேச்சு மிகவும் சாமர்த்தியமாக உள்ளது. அதையும் தாண்டி அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, என்னன்னா பிஜேபி பாயாசம் அப்படின்னு. அதாவது மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். எய்தர் தமிழக காவல்துறை விசாரிக்கட்டும், எஸ்ஐடி கமிஷனை விசாரிக்கட்டும், இல்லை வந்து அருணா ஜெகதீஷன் கமிஷன் யாரோனாலும் விசாரிக்கட்டும். ஆனால் எங்களுக்கு இது மேலே நம்பிக்கை இல்லைனால தான் விசாரணை வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் சொல்கிற பாயாசமாக இருந்தாலும் சரி, பாயாசம் ஒரு இனிப்பான ஒரு விஷயம் தான். மக்களோட ஒரு நலனுக்காக அடிக்கடி அதை நக்கி பார்க்கிறதோ தொட்டு பார்க்கறதோ அது எந்த தவறும் என்னன்னு தெரியல. நம்ம வந்து பாசிச பாயாசம் சொல்லல, விஜய் அவர்களுக்கு அது பாயாசம் போல இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து பிஜேபி பாயாசம் அப்படிங்கிற சொல்றதை தாண்டி நான் வந்து இப்போ டிவிக்கு அவர்களை நான் வந்து கண்மூடி தரமா விஜய் அவர்களை எல்லாம் நான் ஆதரிக்கல. நான் வந்து ஒரு விஷயத்த ஒத்துக்கிறேன். அதனால அது மாதிரி உங்களால ஒத்துக்க முடியுமா? அதாவது நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க சொல்லுங்க. டிவிக்கு கிட்ட மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கு, கிரௌட மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. ரெண்டாவது வந்து அவர் தலைவராட்டு 2026 அவர் சிஎம் கேண்டிடேட்டா வரணுங்கிற ஒரு விஷயம் இருக்குதுன்னா, உண்மையிலே அந்த இடத்துல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த ஒரு விஷயத்துக்கே இத்தனை நாள் கழிச்சு தான் வீடியோ வருது, இத்தனை நாள் கழிச்சு தான் ஒரு மன்னிப்பு, இத்தனை நாள் கழிச்சு தான் அது ஒரிஜினல் கட்சியை மக்களை சந்திக்கிறாங்கன்னு இப்படி ஒரு விமர்சனம் இருக்கும்போது, நாளைக்கு இன்னொரு துயரம் தமிழ்நாட்டில் நடக்கும்போது எங்க எஸ்கேப் ஆவாருன்னே தெரியாது. ஆமா, அன்னைக்கு வந்து அவர், ஏன்னா அவருக்கு உண்மையிலேயே அரசியல் அனுபவம்ங்கிறது இல்லை. இப்போதான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு 1.5-2 ஆண்டுகள் ஆக போகுது. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் டைரக்டாக சிஎம் கேண்டிடேட்டில் உட்கார வைப்போமா, நாங்கள் வந்து ஆதரவு கொடுப்போமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது கண்டிப்பாக எனக்கு மாற்று கருத்து இருக்குது. நான் அதனால் வந்து கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அதுக்கு வந்து சாத்தியம். இன்னொரு பக்கம் என்னென்னா, அதுக்காக நீங்கள் சொல்கிறதுக்காக ஸ்டாலின் அவர்களை என்னால் வாக்களிக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து மக்களை இந்த அளவுக்கு மக்கள் தினம் ஒரு ஒட்டுமொத்த ஊரும் கிட்னியை இழந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. காரணம் இந்த நபர். ஒட்டுமொத்த மக்களும் தூய்மை பணியாளர்களும் நடுத்தருவில் நின்றுட்டு இருக்காங்க. போராட்டம் வரும்போது மொத்தமாக அகற்றி அடித்து கொண்டு போகிறாங்க. காரணம் இந்த நபர். அஜித்குமார்னு ஒரு பையனை வந்து ஒரு பொய்யான வழக்கில் அடித்து கொண்டாங்க. காரணம் இந்த நபர், அவரோட காவல்துறையினால. பொண்ணுங்க வந்து பாவம் பிள்ளைங்க பஸ்ஸில் வர்ற காசு இல்லாமல் ஒரு லோடு வண்டியில் ஏறி வந்தாங்க. திருவண்ணாமலையில் 2 போலீஸ் அதிகாரிகள் கற்பழித்து அத்துமீறினாங்க.
காரணம் இந்த நபர். அந்த அளவுக்கு திமுகவோட இந்த அராஜகம் அட்டூழியம் சட்டம் ஒழுங்கு இருக்கு. அது திமுக அதிகமா இருக்குதுன்னா நான் எப்படி விஜய் அவர்கள் பண்ண இந்த சின்ன சின்ன விஷயங்கள், லேட்டா வந்துட்டாரு ஒரு குற்றம், மிஸ்மேனேஜ்மெண்ட் ஒரு குற்றம், காரணம் அவங்க அனுபவம் அது ஒரு குற்றமே இல்லாத மாதிரி நீங்க எக்ஸ்பிரஸ் சொல்றீங்க. 8 hours அவர் வந்து லேட்டா வந்திருக்காரு. 8 மணி நேரம் பாதுகாப்பு கொடுக்கிறது 8 hoursனா ஒருத்தனோட ஒரு நாளோட முழுமையான வேலை நேரம், அடிப்படை வேலை நேரம். நாளை விட்டுட்டு நீ எதுக்குடா வந்த? அப்ப நீங்க அணில்களை தற்கொலைன்னு சொல்லுதீங்களா? அணில்களை தற்கொலைன்னு சொல்லல. இது பேர் என்ன? நீங்க சொல்றீங்க நீ எதுக்கு வந்த, அணிலே எதுக்கு வந்து நீங்க கேட்டிருக்கீங்க. இப்போ அணில்களை தற்கொலைன்னு சொல்லல. விஜய் அவர்களை பாக்குறதுக்காக 8 மணி நேரம் பெர்மிஷன் கொடுத்து அதுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கிறேன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்தது யாரு? உங்க காவல்துறை. அப்ப வந்து விஜய் அவர்கள் மனிதாபிமானமாட்டு இருக்க மாட்டார், உங்கிற மாதிரி சாமர்த்தியமா டீல் பண்ணுவாருன்னு சொல்றீங்களா? என்ன மனிதாபிமானமா இருக்க மாட்டாரு. கிட்னி அறுக்கிறவன் இருக்கும்போது இந்த ஒரு விஜய் மாதிரி ஒரு சாடிஸ்ட் இருக்கலாம் சொல்றீங்க. சாடிஸ் இருக்கலாம்னு சொல்லல. அந்த சாடிஸ்தனமா அவர் திருத்தி வந்தா மட்டும்தான் அவர் அடுத்த தலைவரா வர முடியும். இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அந்த மாதிரி கரெக்டா பேசுங்க. அப்ப நான் ஓகே. உங்க கருத்தை நான் வரத முதல்ல நீங்க வந்து பேசுறதுக்கு விடுறது கிடையாது. எனக்கான டைமே நீங்க கொடுக்கறது. ஓகே, நீங்க பேசுங்க சார். அதாவது நான் சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? அதாவது வந்து நான் திருப்பியா நான் சொல்றேன், மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கிறத ஒத்துக்கிறேன், டைம் மேனேஜ்மெண்ட் இல்லைங்கிறத ஒத்துக்கிறேன். அது இல்லாதனால தான் இந்த அளவுக்கு ஒரு துயர நிகழ்வு நடந்துச்சுன்னு ஒத்துக்கிறேன். அதனால வந்து அவரை சிஎம் கேண்டிடேட்டா உடனே நான் வந்து ஏத்துக்கிறேன்னு கேட்டா அதுல நான் வந்து மாற்று கருத்து இருக்குன்னு சொல்லிட்டேன். திருப்பியும் அவர்கிட்ட அது இல்ல இது இல்ல, நீங்க வந்து எப்படி ஒத்துக்கலாம் அதுக்காக ஸ்டாலினுக்கு each and every time we have to acknowledge because வந்து தமிழ்நாடு மக்களுக்கு மறதி இருக்கிறது. ஆகுது அவர் வந்து அரசியல் you have to listen first. தமிழ்நாடு மக்களுக்கு பெரிய டிஃபெக்ட், அவங்க பெரிய மறதிகாரங்க. நீங்க அதை யூஸ் பண்றீங்களே, சரி அதுக்கு வேண்டி நான் ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்குது. அது தப்பா இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க. நான் ஒரு விஷயத்தை நீங்க தமிழக மக்கள் சார்பா மறதின்னு சொல்றீங்கல்ல, மாஞ்சோலையில 13 அப்பாவி மக்கள் உங்க ஸ்டாலின் அரசாங்கம், மக்களுக்கு தெரியும் நான் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு ஆதரவு பண்ணல. 13 அப்பாவி மக்களை அதாவது தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க பாவம். அதாவது ஊதிய உயர்வுக்காக போராட்டம் பண்ணாங்க மாஞ்சோலையில. ஊதிய உயர்வுக்காக போராட்டம் பண்ணி அந்த மக்கள் வந்து தப்பிக்கணும்னு ஆட்டை தாண்டி ஓடும்போது போலீஸாரால சுட்டு கொல்லப்பட்டாங்க. அதுக்கான ஒரு எவிடன்ஸா இருக்கக்கூடிய நபர் உங்களுடைய சபாநாயகர் தான், டிஎம்கே கூட்டணி தான். எங்க தமிழக ஈழ மக்களே சொன்னாங்க, புரியுதா? அதை நான் ஒத்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சேன், அதுக்கு அடுத்து நீங்க பேசுங்க. அந்த நபர் தான் அப்பாவும் ஒரு வீடியோல பேசியிருந்தார். இது தூண்டுனவர் சொன்னவர் எல்லாமே சொன்னவர் எல்லாருமே கருணாநிதி தான். அதை நீங்க மறந்துட்டீங்களா? நீங்க சொல்ற மாதிரியே 1.5 லட்சம் உயிர்கள் கண்டிப்பா கொத்தா சாகடிக்கும் போது இங்க மெரினால 2 ஏசி வச்சுட்டு தன்னோட துணைவியோடு போராட்டம் பண்றேன் பேர்ல ஒரு பொய் நாடகத்தை நிகழ்த்தி அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் உங்க ஐயா கருணாநிதி அவர்கள். எங்க ஐயா அப்ப எப்படி இந்த துயரத்தெல்லாம் மறந்துட்டு நீங்க வந்து இவர் வந்து லேட்டா வந்துட்டா? நான் சொல்றேன்ல, அவர் திருத்தி கொள்ளணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவர் தலைவர். சோ அதுக்காக நான் இந்த உங்க சர்வாதிகாரி ஆட்சியை நான் ஏத்துக்க முடியுமா? நீங்க அதை சொல்லுங்க, அந்த பதில் சொல்லுங்க. ரெண்டாவது நீங்க வந்து ஒரே காமெடி பண்ணாதீங்க சொல்லல. அதாவது வந்து நீதிமன்ற வழக்கு வந்து உத்தரவாதம் ஜட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க சிபிஐ விசாரணைக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், எதர் சிபிஐ யார் வேணாலும் விசாரிக்கட்டும். ஓகே, அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. காரணம் என்னன்னா, தமிழக காவல்துறை வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கல, ஸோ அதை தாண்டி வந்து எங்களுக்கு தகுந்த ஒரு நீதி கிடைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னாலதான் அவங்க வந்து எங்க போறாங்க? சிபிஐக்கு என்னெல்லாம் கேட்டாங்க? வாட்டர் சப்ளை கிடையாது, அந்த டாய்லெட் வசதிகள் எல்லாம் கிடையாது. என்ன டாய்லெட் அவங்க அதெல்லாம் கேட்கல, அதெல்லாம் கேட்கல, மறந்துட்டாங்க. அதாவது இந்த மாதிரி மக்கு மாதிரி சும்மா வந்து இல்ல அந்த ஜட்மெண்ட் என்னன்னு இப்ப தெரியாம நீங்க வராதீங்க. ஜட்மெண்ட் என்னன்னா, சிபிஐ விசாரணைக்கு நாங்க கொடுத்துருக்கோம். அதை தாண்டி வந்து உயர் நீதிமன்றத்துல ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தவங்களுடைய தலைமையில வந்து பார்வையில வந்து இந்த விசாரணை நடைபெறும். அதை தாண்டி வந்து தமிழக அரசாங்கத்தோட 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து இந்த குழுவில் பங்கு பெறணுங்கிறது தான் ஜட்மெண்ட். புரியுதா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி அவங்க வந்து டாய்லெட் வசதியோ இல்ல தண்ணி வசதி கேட்டெல்லாம் போகல கோர்ட்டுக்கு. அதெல்லாம் முடிச்சு விட்டாச்சு. இப்போ இது மட்டும் கேட்கறாங்க. என்ன முடிச்சு விட்டாச்சு? ஓகே, நான் திருப்பியும் சொல்றேன், மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கு, டைம் மேனேஜ்மெண்ட் இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதை ஏன் நீங்க ஒத்துக்க மறக்கிறீங்க? எங்க சைடுல இந்த தவறுகள் இருக்கு, காவல்துறை தரப்புல உங்க சைடு நீங்க எடுத்துருக்கீங்க அந்த சைடா. ஓகே, லெட்ஸ் கன்டினியூ. இந்த அளவுக்கு நீங்க தற்குறித்தனமா கேள்வி கேட்கறது எப்படி? நீங்க வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு இப்படி முட்டு கொடுக்குறீங்கன்னு தெரியல. எவ்வளவு சார் பேமெண்ட் வாங்குறீங்க ஸ்டாலின் அவர்களுக்காக பேசுறதுக்காக? மக்களுக்கு புரியுங்க நான் பேசுறது, அணில்களுக்கு புரியாது. எவ்வளவு சொன்னாலும் புரியாது. அதாவது நான் திருப்பியும் சொல்றேன், பேசுறேன் நான் அணில்களாவே நீங்க வச்சுட்டு போங்க, பாக்குற நீங்களும் அணிலா இருந்துட்டு போங்க. ஒரே ஒரு கமெண்ட், எனக்காக ஒரு ரிக்வஸ்ட். இந்த 9.41 நான் செகண்ட்ஸ்ல நான் கேட்கறேன். கமெண்ட்ல யாரு தற்குறி யார் அணில் என்னங்கிறது நீங்க தயவு செஞ்சு கமெண்ட்ல போடுங்க. இன்னும் கூடிய வரைவில் ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் தான் நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுவேன் யாரு பேசிட்டு இருக்காங்கிறது. அது யாருன்னா நெறியாளர்லாம் கிடையாது,
அவர் வந்து தகுந்த பேச்சாளர், ஐயோ தகுதியான பேச்சாளர். அது வந்து ஸ்டாலின் அவர்களுக்காக முட்டுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விவாதத்துக்கு பங்கு பெறக்கூடிய நபர். அமேசிங் இன்ட்ரோடக்ஷன். Thank you. இங்க வந்து நம்ம கிட்ட ஒரு மக்கள் சார்ந்த ஒரு கேள்வி எழுப்பும் போது இந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து முட்டு கொடுக்கறது உண்மையிலே எனக்கு பரிதாபமா இருக்கு. உங்க பேரை சொல்லல, அதுக்கு அடுத்து நான் பேர் சொல்லுவேன் வர்ற காலங்கள்ல. ஓகே, உண்மையிலே எனக்கு பரிதாபமா இருக்கு. ஓகே சார். இல்ல சார், அதாவது ஸ்டாலின் அவர்களோட இவ்வளவு கொடுங்கோலான ஆட்சியை நான் சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் டைமு, மறுபடியும் மிஸ்மேனேஜ்மெண்ட், க்ரௌடு, இதே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னா உங்க சைடுல இருக்கிற தவறுகளை ஏன் நீங்க ஏத்துக்க மறுக்கிறீங்க? நீங்க இந்த நக்கி இப்போ பேசுற நக்கீரனோட விவாதங்களையோ, இந்த இப்போ பாலா அவர்களோட விஷயத்துல நான் தார்மீதமா நான் ஒப்புக்கொள்றேன். உமாபதி அவர்கள் சொன்னது உண்மைன்னு. அவரோட இந்த ஸ்டாண்டு அது என்னன்னா, ஷூட்டிங் எடுக்கிறாங்களா இதுக்கு, இந்த மாநாடு இந்த இழப்பெல்லாம் வச்சு ஜனநாயகன் படத்தை பார்ப்போம். அன்னைக்கு இந்த சீன்ஸ் எல்லாம் வந்திருக்கான்னு பாப்போம். இருக்கட்டும், மதுரையிலயும் இருக்கட்டும், அவங்களுடைய ஈவெண்டா அவங்க ஷூட் எடுக்கிறாங்க. என்னன்னா கரூர் மாவட்டத்துல 2 ஸ்கூல்களை அவங்க வந்து வாடகை எடுத்து அங்க ஓட்டிங்ஸ் நடக்கிற மாதிரி எல்லாம் சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிருக்காங்களாம். இத சப் ஆக்டர்ஸ் வந்து துணை நடிகர்கள் வந்து இத வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. பட் நெவர் டிஸ்க்ளோஸ் தி நேம். என்ன இருக்கு? விஜயோட காசு, விஜயோட கேரவன், விஜயோட 64 ட்ரோனு, விஜயோட ஆசை, அதை நீங்க வந்து நிறைவேற்றுறீங்க. விஜயோட ஈவென்ட். ஓகே, இந்த ஈவென்ட் அவங்க கவர் பண்றாங்க. எய்தர் தே கேன் டெலிகாஸ்ட் இன் வாட் எவர் லைக் மூவி ஆர் வந்து அவங்க வந்து ஃபுட்டேஜா வச்சுக்கிட்டாலும் சரி. இதுல என்ன தவறு இருக்கு? அந்த ஹியூமன் வேவ்ஸ் இருக்குல்ல, விஜய் கூடி நின்னு பாட்டிலுக்கு 10 ரூபா, அப்ப வந்து மக்கள் எல்லாம் கூடி விஜய் சோம்பிஸ் மாதிரி ஏறுறாங்க. வேவாட் இருக்கு, அதுல பார்த்து 150-200 பேர் மயங்கி விழுறாங்க. சரி, அது ஒரு நல்ல சீனா இருக்கும். ஓ, மக்கள் அவ்வளவு வெறியோட விஜயை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மாதிரி விஜய் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். செலவு பண்ணி விஜய் வச்சு படம் எடுக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸால ஏன் இதை வந்து ஒரு ஸ்கிரீனுக்குள்ள உட்கார்ந்து அவங்க ஒரு செட்டப் போட்டு, இதுக்கு முன்னாடி எந்த படங்களும் எடுக்கலையா? இதுக்கு முன்னாடி எங்கேயும் வந்து அடி சீன் வைக்கலையா? எங்கேயும் வந்து இது மாதிரி வேவ் சீன் வைக்கலையா? கத்தி படத்துல சரி, இருக்கட்டும். ஓகே, நீங்க சொல்ற நியாயம் தான் இருக்கட்டும். பின்ன எதற்காக 2 சைடுல இருந்தோம் ஹியூமன் செயின்ஸ்னால இந்த கூட்டத்தை வந்து நெருக்கி இந்த ஹியூமன் வேவ்ஸ் வர வச்சாங்க? நெருக்கி வர வைக்கல, நீங்க கொடுத்த இடத்துல அந்த கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டம் எதுக்கு அப்போ ஹியூமன் செயினை விடுவிச்சிருக்கலாமே? மக்கள் கொஞ்சம் கூட பிரிஞ்சு ஃப்ரீயா இருப்பாங்க. காவல்துறை அடிச்சு விடுவிச்சாங்க. அததான் உங்க காவல்துறை லத்தியால அடிச்சு விடுவிச்சாங்க. 160 பேர் கொண்ட டீம், அதுவும் வந்து உங்க டிவிக்கோட டீம் தான் அந்த ஹியூமன் செயின்ஸ போட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. மக்களை பாதுகாப்புக்கு அந்த நெருக்கத்தை இருக்க வேண்டி இது கூட நீங்க பாக்கலையா? அதாவது இவங்க எல்லாம் கைய பிடிச்சி இறுக்கி வச்சு அந்த கூட்டத்தை வந்து தளர்வாவே விடலையே. அந்த நெருக்கத்துல எதுக்கு நீங்க வந்து காவல்துறையை வந்து தடியடி அடிச்சீங்க? அதை சொல்லுங்க. அதை பார்த்துட்டு விஜய் ஏன் உள்ள இருந்தாரு? அவருக்கு சொல்லிருக்க வேண்டியதானே, இதெல்லாம் எனக்கு தொண்டர்கள், நீ எப்படா தொடுவேன்னு சொல்லிருக்கலாமே. தொண்டர்கள் அவர் கண் மூடி காது மூடி இன்ஃபர்மேஷன் கூட கேட்காம உள்ள இருந்துட்டாரா? கேரவனுக்கு மேல இருந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது தண்ணி ஒருத்தங்க கேக்குறாங்க, தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கன்னு ஆம்புலன்ஸ் வரும்போது சொல்றாங்க, எல்லாத்தையும் சொல்றாங்க. திருப்பி இவங்க போனதுக்கு அப்புறம் தான் வண்டி நகரும் போது தடியடி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஒரு நியூஸ் அதான் அந்த உங்க வண்டிய, அதாவது உங்க தலைவர் விஜயோட வண்டி நகருக்கு வேண்டியதான் ஃப்ரெண்ட்ல அவங்கள தடியடி நடத்திட்டு இருக்காங்க. இது கூட நீங்க பார்க்காம விஜய்க்கு சப்போர்ட் பண்றீங்க. அதான் உங்க தலைவர் விஜய் இருக்காருல்ல, எனக்கு வேண்டிதான் தடியடி, வெளியே எனக்கு வண்டி அப்புறப்படுத்ததான் தடியடி நடத்துனே தெரியாத மாதிரியே உள்ள இருக்காரு. இல்ல, அதாவது அப்ப அவர் எவ்வளவு அந்த ஃபேசிஸ்டான மைண்ட் செட்ல இப்பவே இருக்காருன்னு பாருங்க. அதாவது விஜய் அவர்கள் வண்டிக்குள்ள இருக்காராம், ஃப்ரெண்ட்ல வந்து தடியடி நடக்குதான். அதை வந்து இவங்க வந்து பார்த்துட்டு சும்மா இருந்தாங்களா? எனக்கு ஒரு விஷயம் புரியல. உங்களுக்கு புரியல? எனக்கு புரியுது. யாரு? காவல்துறை. அப்ப விஜய் அவர்கள் ஒரு ஆளுமையான தலைவரா இருக்காருல்ல, அவருக்கு இல்லங்கிறேன். அதுக்கு முன்னாடி அவரை எதுக்கு நீங்க இப்போ அவரை சேர்ல தூக்கி தலையில தூக்கி வச்சிருக்கீங்க? நான் ஸ்டாலின் வந்து இதுக்கப்புறம் சேர்ல தூக்கி வைக்க போறேன். அதாவது நான் என்ன பண்ண போறேன்னா, ஸ்டாலின் அவர்களை நான் தலையில தூக்கி வச்சு எங்க ஐயா தான் நல்லவர், வல்லவர், அவரோட ஆட்சி தான் ஒரு ஜனநாயகமான ஆட்சின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் சொல்ல போறேன். அதானே உங்களுக்கு வேணும்? நான் சொல்ல காவல்துறை எதுக்கு தடி நடத்த? நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹியூமன் செயின் எல்லாம் பிடிச்சிட்டு மக்கள் நின்னாங்க. காரணம் அந்த பக்கம் ஃபுல்லா பள்ளமா இருந்துச்சு, அதனால அவங்க பிடிச்சு நின்னாங்க. காவல்துறை வந்து தடி நடத்தினாங்க, தடியடி நடத்தி உங்க ஹியூமன் செயின் பள்ளத்துல இருந்து அவங்கள காப்பாத்திட்டாங்க. அது வந்து சிபிஐ விசாரணையில தெரிய வரும். நீங்க ஆண்டவரே என்னதான் சொன்னாலும் சரி, நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்ல வரேன். நீங்க என்னதான் கதறினாலும் என்னதான் பேசினாலும் நான் வந்து ஸ்டாலின் அவரோட சேர தூக்க மாட்டீங்க. இல்ல, ஏடிஎம்கே பிஜேபி அண்ட் டிவிகேவோட கொடியை தான் பிடிக்க போறீங்க. ஏடிஎம்கே பிஜேபி டிவிகேவோட கொடியை பிடிக்க போறது இல்ல. இந்த அலையன்ஸ் அமைஞ்சதுன்னா ஐயா ஈஸியா வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். ஏன்னா நீங்க என்ன அடுத்த எலெக்ஷனுக்கு என்ன சொல்லுவீங்கன்னா, குறை இருக்கும்போது நான் சொல்ல செய்வேன்.
அதாவது நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா உங்கள்ட்ட இருந்து இந்த தமிழக மக்கள் உங்களை நம்புறாங்க. அப்ப தமிழக மக்களுக்கு நீங்க ஒரு உண்மையான தீர்ப்பு, உண்மையான கருத்தை நீங்க அளிக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா நீங்க வழக்கமான அரசியல்வாதிகளை மாதிரியே 5 வருஷத்துக்கு இதே மாதிரி மாத்தி மாத்தி பேசுற மாதிரி போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க 2 வருஷமா 3 வருஷமா தான் இருக்கீங்க, புரியுது. லெட்ஸ் see in next election. ஓகே, என்னோட வயசு என்ன? உங்க எலெக்ஷன் 24. நான் 21 வயசுல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப நான் என்ன ஸ்கூல் படிக்கும் போது இந்த இங்க உட்கார்ந்து பேசணும்ங்கறீங்க. அப்ப நீங்க சரி லெட்ஸ் கன்டினியூ. என் வயசு 24. நான் என்ன சொல்றேன்னா வழக்கமா நடக்கிற விஷயம் இதுதான். வயசுல இருந்து மக்களுக்காக பேசிட்டு இருக்கேன். என் சேனல் நீங்க கீழே வீடியோ போய் பாத்தீங்கன்னா 21 வயசுல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல. எனக்கு இருந்து தெரிஞ்ச பிளாட்ஃபார்ம் அதுதான்ப்பா. நான் அதுல இருந்து பேசிட்டு இருந்தேன். நான் என்னால் இவ்வளோதான் பேச முடியும். நாளைக்கு 5 வருஷம் கழிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் 8 வருஷமா தான் நீ பேசிட்டு இருக்க அப்படி. என்னால் முடிஞ்ச வயசுல எனக்கு விவரம் தெரியுற வயசுல தான் என்னால் பேச. ஆமா, கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ண கஷ்டமா இருக்கும் பின்னால. ஆமா, அப்போ கருத்து மாறுறது தெரியாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்க தான் தேடணும். நான் உங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் எல்லாம் பண்ண முடியாது. சரி, நான் எப்போ பேசினேன் என்ன பேசினேன் புரியுதா? அதாவது ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த பக்கம் இவ்வளவு பெரிய சர்வாதிகார ஆட்சி இங்க நடந்துட்டு இருக்கும்போது நீங்க இந்த அளவுக்கு சொம்பு தூக்குற ஒரு விஷயத்த சொன்னாங்கல்ல, 5 வருஷத்துக்கு நிலைப்பாடை ஏன் மாத்துறீங்க அப்படின்னு. இன்னைக்கு நான் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறேன். அதாவது என்னன்னா, விஜய் அவர்கள் இன்னைக்கு ஜெயித்தே ஆகணும். விஜய் அவர்கள் 2026 ஜெயித்து மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு நான் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறேன். திருப்பி 5 வருஷத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் ஜெயித்ததுக்கு அப்புறம் ஒரு தவறு நடக்குதுன்னா நான் சுட்டி காட்டக்கூடாதா? சுட்டி காட்டணுமா காட்டக்கூடாதா? சரி, நான் என்ன சொல்றேன், உண்மையான அரசியல்வாதி. ஒரு செகண்ட் எனக்கு கொடுங்களேன், நான் என்ன சொல்றேன்னா உண்மையான அரசியல்வாதி யாருன்னா கொள்கை கோட்பாடு கொண்டவன் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா கொள்கை கோட்பாடு இல்லாத அரசியலை நீங்க சேர்க்கறதுக்கு பதிலா நீங்க மக்களுக்கு ஒரு நல்ல கொள்கை கோட்பாடு சொல்லலாமே. நீங்க மக்களுக்காக 3 வருஷம் 21 வயசுல இருந்தே பேசிட்டு வரீங்க. உங்களுக்கு அரசியல் கொள்கை எல்லாம் எடுத்து வைக்கலாமே மக்களுக்கு. சொல்றேன், நீங்க தேவையில்லாம இந்த கொள்கையற்ற கட்சியெல்லாம் நீங்க அலைன்ஸ் சேர்க்கிற இது டிஎம்கேல இருந்து காப்பாத்தணும்னு வேண்டி உங்க கிரெடிபிலிட்டியை இழந்து போறீங்க. உங்களுடைய கூட்டணி கட்சியா விசிகேன்னு ஒரு கட்சி இருக்குல்ல சார்? ஆமா, அந்த கட்சியோட கொள்கை என்ன மக்கள் அடிக்கிறதா இல்ல பாசிசத்தையும் லைக் அடக்குமுறையும் அகற்றுறதா அவங்களோட கொள்கைன்னு சொல்றாங்க. இல்ல, நாங்க இதுக்கு எதிரானவங்க, ஆதிக்க மனப்பான்மை உள்ளவங்களுக்கு எதிரானவங்கன்னு ஒரு கொள்கை வச்சிருக்காங்க. இல்ல அவங்க இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் தலைமை அவர் இதே மாதிரிப்பட்ட 4 சீட்டு போதும், நான் இதுலயே இந்த கவர்மெண்ட் என்ன சொல்ல கவர்மெண்ட் வேலையில இருக்கிற மாதிரி 4 சீட் போதும்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு. நான் அவர் ஒண்ணு நீங்க என்ன மக்கள்கிட்ட நீங்க என்ன போர்ட்ரேட் பண்றீங்கன்னா, நான் ஒரு டிஎம்கே காரன், அவங்க என்ன கழுவி ஊத்துவாங்க, புரியுதா? பட் நான் நியூட்ரலா பேசுறேன்னு சொல்லுங்க, நீங்களும் நியூட்ரலா பேசுங்கன்னு நான் சொல்றேன். டெஃபினட்டா நான் நீங்க இந்த சைடு எதுக்கு எடுக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க நம்ம ஓகே லெட்ஸ் ஒன் செகண்ட் கட்சியில இருக்கிற திருமாவளவன் அவர்கள் நேத்து ஒரு ஸ்டேட்மென்ட் பதிவு பண்ணியிருக்காரு. என்ன ஸ்டேட்மென்ட் தெரியுமா? 4 தட்டு தான் தட்டினாங்க, முறைச்சா அடிச்சாங்க, 4 தட்டு தான் தட்டினாங்க, ஒழுங்கா அடிக்கலன்னு ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காரு அவரோட தலைவர். ஆமா, நான் ஒத்துக்கிறேன், அவரோட ஸ்பீச் நிறைய விஷயத்துல சரி கிடையாது. அப்படி ஒரு தலைவரை நீங்க என்ன பண்றீங்க? இது ஒரு கொள்கை கூட்டமா? இந்த கொள்கை கூட்டம் டிஎம்கே கொள்கை கூட்டம் நான் சொன்னேன். நீங்க எங்க கேட்டீங்க நான் சொன்னதாட்டு? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா? ஒரு கொள்கையே இல்லாத ஒரு கூட்டத்தை நீங்க உருவாக்குறீங்க, அந்த கூட்டத்தை வச்சு எங்க ஐயா ஸ்டாலின் அவர்களோட நீங்க உடைக்க பாக்குறீங்க. நீங்க சொல்றீங்க நான் தான் உங்க நல்ல ஊர்காய கிடைச்சிருக்கேன் தானே? சரி, லெட்ஸ் கன்டினியூ. அதானே, அதுவா இல்லையா? நீங்க சொன்ன விஷயம் அதுவா இல்ல? 2 பேருமே அகற்றணுமே, மக்களுக்கு நிரந்தர தீர்வு நீங்க கொடுங்க நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா 5 வருஷம் இதே கேம் பார்வையாளர்கள் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் கொள்கை இல்லாத ஒரு கூட்டத்தை நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த அலைன்ஸை வச்சு எங்க ஐயா ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது அடிச்சிடலாம் நீங்க பிளான் போட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் கொள்கை உள்ள கூட்டம் இருக்குதா, அந்த கூட்டத்தை பற்றி ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொன்னதுக்கு அப்புறமா அவர் என்னன்னா என்ன டிஎம்கேன்னு பச்சை கொடுத்துறாதீங்க எல்லாரும் கமெண்ட்ல. அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க பேசினது எதுவுமே மக்கள் மக்களுக்கு தெரியும். அதுல 100 பேர் பாக்குறாங்கன்னா மக்கள் அதை 10 பேருக்கு தெரியும். நீங்க யாருக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கீங்கன்னு கிளியர் கட்டா தெரியும். ரசிகர்களுக்கு மட்டும் தான் ஒண்ணுமே தெரியாது. ஓ எங்க அண்ணன் விஜய்ன்னு சொல்லிட்டு உங்களை சப்போர்ட் பண்ணுவாரு. ஏன்னா ஒரே காரியம், நீங்க விஜய் சப்போர்ட் பண்றீங்க. நான் திருப்பி ஒரே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். விஜய் அவர்களை நான் கண்மூடித்தனமா ஆதரிக்கல. அவர் சில விஷயங்களை திருத்தி கொள்ளணும், திருத்தி கொண்டா தகுந்த தலைவரா வளர்ந்து வருவார். அதே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்களோட ஆட்சி, அவங்களுக்கு நான் சொம்பு தூக்கல. 2 ஆட்சியை நீங்க கம்பேர் பண்ணும்போது, எடப்பாடி அண்ட் ஸ்டாலின் 2 ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது டிசென்டிங்கா அசென்டிங்கா நீங்க பார்க்கும்போது இது கொஞ்சம் இங்கே இருந்தாலும் இது இங்க இருக்கு.
காரணம் என்னன்னா இது ஆணவத்தோட உச்சத்துல இருக்கு. 5 வருஷத்துக்கு ஆட்சி மாற்றம் வந்துதான் ஆகணும். அவர் சொல்ற மாதிரி கொள்கைக்காக நான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னைக்கு நான் ஒரு விஷயத்துல நான் பேசுறேன், ஆதரவா பேசுறேன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த தப்பு பண்ணும்போது நான் வந்து அதுல சுட்டி காட்டல மக்களுக்காக பேசணும்னா நான் வந்து கட்சிக்காரனா இல்ல வந்து சொம்பு தூக்கு. சரி, அந்த ஸ்டெர்லைட் விவகாரத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தவறு வெறும் தவறு. இல்ல அப்பாவி மக்களை வந்து 13-16 பேருக்கிட்ட சுட்டு கொண்டாங்கல்ல தூத்துக்குடியில. அப்பாவி மக்களை சுட்டு கொண்டாங்க. அது யாரோட அரசாங்கம்? நான் ஒண்ணு சொல்றேன். எடப்பாடியார் அரசாங்கத்துல நானே லிஸ்ட் போடுறேன் உங்களுக்கு. நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டு? ஓகே ஓகே, நீங்க லெட்ஸ். ஸ்டெர்லைட் விவகாரம் இருக்குல்ல, நீட் விவகாரம் இருக்குல்ல, அதை தாண்டி வந்து இந்த NIA CIA இந்த விவகாரம் எல்லாம் இருக்குல்ல, இந்த பக்கம் நான் அடுக்குனேன்னா எவ்வளோ நான் பேசலாம். உங்க மாஞ்சோலி திருப்பி நான் சொன்னாதான், உங்க மாஞ்சோலி 1.5 லட்சம் பேரை சுட்டுக் கொள்றதுக்கு துணையா இருந்தவர், எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல். யார் உங்க கருணாநிதி? எதுக்கு உங்க ஐயா சீமான் அவர்கள் அந்த டைம்ல வந்து இலை மலர்ந்தால் ஈழ மலரும்னு சொல்லும்போது ஜெயலலிதா அவர்களுடைய போட்டோவை போட்டு நாம் தமிழர் கட்சியில் அங்க வந்து எதுக்கு பிரச்சாரம் பண்ணாரு? இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு சொன்னனால உங்க ஆளு உண்மையா இருப்பாங்கன்னு நினைச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அந்த அளவு தற்குறியா உங்க தலைவர் இருந்திருக்காரு. அப்போ இப்ப நீங்க கூட தற்குறியா தான் இருக்கீங்க. இனி அடுத்த அது நான் தற்குறியா இல்ல வந்து நீங்க கேள்வி கேட்கிறவங்களாங்கிறது மக்கள் கமெண்ட்ஸ்ல பதிவிடுவாங்க. மக்கள் வந்து என்ன மற்ற மக்களை நீங்க வந்து விமர்சனம் பண்ணீங்களா, மக்கள் என்ன மற்ற அப்படி நீங்க அந்த வேர்டு ஒரு தவறான வேர்டை நீங்க யூஸ் பண்ண பாக்குறீங்க. அப்படியா? இல்ல அதுதான் மக்கள் என்ன மற்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கும்போது எந்த மக்கள் தான் தீர்மானிக்கிறவங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மறுபடியும் கொள்கையில வாழ வேண்டிய கொள்கைன்னு சொல்றீங்க இல்ல, கொள்கையில இயங்க வேண்டிய அரசாங்கத்தை நீங்க மறுபடியும் ரசிகர்களை கையில போய் கொண்டு கொடுக்குறீங்க. ஏன்னா இதை நான் மறுபடியும் சொன்னேன்னா, இத முதல்ல நான் சொல்லியிருக்கேன். எங்க தாத்தா காமராஜர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூத்தாடி கையில நாட்டை கொடுத்தா அவன் கொண்டு ஒரு கூத்தியால் கையில கொடுப்பான், அதாவது ஆக்ட்ரஸோட கையில கொண்டு போய் கொடுத்துருவான், ஹீரோயினோட கையில கொண்டு கொடுத்துருவான். சரி, ஏன் வேர்டு கிடையாது, இது காமராஜரோட வேர்டு. அதாவது உங்க வேர்டோட 1000 டைம்ஸ் போட்டாலும் அது ஒத்து வர தெரியல எனக்கு. அது மக்கள் முடிவு பண்ணிடுறாங்க, மக்கள் அதை பதிவிடுங்க. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். ஓகே, விஜயோ எடப்பாடியோ சீமானோ அண்ணாமலையோ ஸ்டாலினோ யாருமே இன்னைக்கு காமராஜர்கள் கிடையாது. ஆனா இன்னைக்கு யாருமே இல்லைங்கிறதுக்காக நான் நோட்டாவுக்கு போய் போட்டோம்னா இந்த சர்வாதிகார ஆட்சி அகற்றப்படுமா படாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. முதல் கேள்வி, நீங்க அதில் கமெண்ட் பண்ணுங்க. 2வது கேள்வி, உங்க சீமான் அவர்கள், மேபி நீங்க வந்து சீமான் அவர்களை தலைவராக இதுக்கு முன்னாடி ஏத்துக்கலாம். சீமான் அவர்களை சொல்றேன் ஒரே ஒரு விஷயம், சீமான் அவர்கள்கிட்ட எனக்கு பல ஆதரவுகள் இருக்கு, பல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அவரால் தான் நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். காரணம் என்ன, அவருக்கு பேச்சுகளை வியந்து சீமான் அவர்களோட கொள்கைக்கும், ஆமா அவ வந்து இந்த அளவுக்கு தான் ஒரு விபச்சாரி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போது அந்த கொள்கைக்கு இந்த விஷயம் மாற்று கருத்தா இருக்குதா இல்லையா? நான் வந்து சீமான் அவர்கள் இந்த விஷயத்துல மட்டும் தான் நான் எதிர்க்கிறேன். புரியல எனக்கு, ஒர்க் அவுட் சொல்லுங்க. விஜயலட்சுமி அவர்கள் வந்து அவ வந்து இந்த மாதிரி பட்டவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஒரு பொண்ணை பொது வழியில் இப்படி சொல்லும்போது நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்கும் போதும் அதுக்கும் இந்த விஷயத்துக்கும் அவரோட கொள்கைக்கும் முரண் இருக்கா இல்லையா? ஏன்னா விஜயலட்சுமி அவர்கள் இதே மாதிரி பல பேரை இந்த மாதிரி ஹனி ட்ராப் பண்ணி காசு வாங்கி ஏமாத்திட்டு இருக்காங்க. நியூஸ்லயே வருது. அப்படி இருக்கு உங்க ஃபீல்டான ரிப்போர்ட்டர் ஃபீல்டே, மீடியா ஃபீல்டே வருது. கிடையவே கிடையாது. ஓகே, நீங்க பொலிட்டீஷியன்ஸ். நான் பொலிட்டீஷியன் கிடையாது. அதாவது ஐ எம் ஜஸ்ட் லா ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். 5 வருஷம் நான் அட்வொகேட் படிச்சிருக்கேன். அதை தாண்டி நம்மளுக்கு வந்து இந்த பொது தளத்துல ஒரு மீம்ஸ், நீங்க அழகா பேசுறீங்க, கரெக்டா உங்களுக்கு சேஃப் பாயிண்ட் இல்ல, ஒரு மீம்ஸ் ஒண்ணு சுத்திட்டு இருக்கு. என்னன்னா, நான் வந்து அட்வொகேட்டே இல்லையா, அது வந்து இவன் எங்கடா படிச்சான் அப்படின்னு அதை சொல்றேன்ல. நம்ம வந்து 5 வருஷம் ஒரு ரெப்யூட்டடான யூனிவர்சிட்டியில படிச்சு ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறமா, அதாவது நான் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணாம இருந்தேன். காரணம் என்னன்னா, தாடி எடுத்தா நல்லா இல்லாம இருக்கு, கொஞ்சம் இதா இருக்கு அப்படிங்க. ஏன்னா காரணம் என்ன, என்ரோல்மெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இது எடுக்கணும், அது பேர் என்னன்னா தாடியெல்லாம் எடுத்து ரொம்ப ப்ரொஃபஷனலா அதில் ஃபோட்டோ எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும். அதுக்காக தான் நான் இதை பண்ணாம இருந்தேன். எதுக்கு இதை பண்ணிட்டு, அதாவது என்னன்னா இது பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து மக்களுக்காக பேசணுமா, நம்ம பேசணும்னு அட்வொகேட்டா இருக்கணுமா, இல்ல வந்து நம்ம வந்து ஒரு என்ரோல்டா இருக்கணும், சர்டிபிகேட் அது எடுத்து இங்க ஒரு தற்கொலைகள். அது எனக்கும் புரியுது. ஸ்டாலின் அவர்களோட நீங்க மறுபடியும் ஏதோ ஸ்டாலின் தான் எனக்கு காசு கொடுத்து பேச சொல்றாங்க, நீங்க மறுபடியும் என்ன கார்னர் பண்றீங்க. இதுக்குள்ள வரேன். அதாவது என்னன்னா, இந்த பக்கம் ஒரு கூட்டம் வந்து கத்திட்டு இருக்கு, சர்டிபிகேட் அது எடுன்னு. நான் என்ன சொல்றேன், நான் பாமர மக்களா கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். பாமர மக்கள் ஒருத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். சர்டிபிகேட் நீ கேட்கறல்ல, அதாவது என்னன்னா, சரி நீ உன்கிட்ட நீ படிச்சவனே இருக்க, எல்லாரும் இருக்கேன்ல, உன் சர்டிபிகேட் வச்சு நீ இவ்வளவு நாள் என்ன இதை புடுங்கின அப்படின்னு தான் நான் கேட்கறேன். அதான் நான் கேட்க வரேன். உன் சர்டிபிகேட் வச்சு இவ்வளவு நாள் என்ன நீ கேட்டேன். நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களுக்காக பேசியிருக்கேன். பேசி களத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கு என்னால ஒரு 24 வயதுல இருக்கிற ஒரு நபரால, ஒரு பையனால என்னென்ன விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன். பயோல என் நம்பர் கொடுத்துருக்கேன், ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துருக்கேன்.
என்னென்ன விஷயம் பல மக்களுக்கு என்னோட டீம் மூலமா நான் இன்னைக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்சது சட்ட ரீதியாக நான் அட்வைஸாக இருந்தாலும் சரி, உதவிகளாக இருந்தாலும் சரி, என்ரோல்டு அட்வொகேட்ஸை நான் வச்சு நான் வந்து உதவிகளை மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு பண்ணும்போது சர்டிஃபிகேட் இதுன்னு கேட்கும்போது நம்மளோட நம்ம டீமாக இருக்கிறனால சொல்கிறேன், கிரெடிபிலிட்டி நம்பகத்தன்மையை உடைக்கிறதுக்கு என்னென்ன வேலையை உங்க வந்து ஐயாவோட டீம் ஐடி என்ன நினைப்பாங்களோ அந்த தற்குறித்தனமான வேலையை ஒரு பக்கம் ஒரு டீம் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணானுங்க, ஹாஸ்பிட்டல் வீடியோன்னு ஒன்றும் இல்லாத ஒரு வீடியோ கொண்டு வந்து நான் வந்து இது பண்ணிட்டேன் அப்படின்னு. அதாவது நாள் ஒரு நியூஸ் வருது இல்லை, அது வந்து அப்பாவை வந்து பையன் தூக்கிட்டு போறான் அப்படின்னு. அப்போ அந்த நியூஸ் அந்த சேனலில் போய் நீ கேட்க வேண்டியதானே, தற்குறித்தனமா வந்து நியூஸ் போட்டுட்டு இருக்கே, பொய்யான ஒரு தகவலை சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு. ஆமாமா, எனக்கு புரியுது. ஏன்னா நான் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறேன். ஏன்னா அரசியல் என்பது 10 வயசு குழந்தையே பேசலாம். அது நான் பேசுறது என்ன குத்தம்? ஏன்னா வரலாற்றுல 10 வயசு உள்ள பசங்களே ராஜா ஆவி இருக்காங்க. ஏன்னா அறிவின் முதிர்ச்சி தான் மேட்டரே தவிர என்னோட வேற ஒண்ணும் இல்ல. 24 வயதுல நம்ம பேசும்போது ஒரு அரசியல் பேசி மக்கள் கிட்ட கொண்டு போகும்போது அதை வந்து லட்சக்கணக்கில் மக்கள் பார்த்துட்டாங்களாம். அதனால இவனுங்களுக்கு ஒரு பயமா என்ன, ஐயோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்க, இவனை எப்படியா எக்ஸ்போஸ் பண்ணிடணும். ஒருத்தன் வந்து பேசிட்டு இருக்கான், உனக்கு ஐடி கார்டு எடுறா, பார் கவுன்சிலோட நம்பர் கொடுறா. சரிடா, நான் வந்து 5 வருஷம் படிச்சதுக்கான சர்டிஃபிகேட்டை நான் வச்சிருக்கேன், வச்சுட்டோம். எய்தர் ஐ வாஸ் அட்வொகேட் ஆர் நாட், வாட் எவர் நீ சொல்ற மாதிரி என்னால இருந்துக்கும். இல்லனால நம்மளுக்கு கருத்து சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நான் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எப்படி நீ சொல்லலாம்? அப்ப ஃபாசிஸ்ட் நினைக்கிறான் அந்த ஆளு. அந்த ஆட்சி தான் உங்க ஆட்சி. எங்க ஆட்சி நீங்க உங்களை சப்போர்ட் பண்ண போறோம். நீங்க என்ன கொண்டு எங்க வைக்கிறீங்கன்னா உங்க பழைய மாமாவான ஸ்டாலின் இதுல போய் வைக்கிறீங்க. அந்த ஆட்சி தான் உங்க ஆட்சி. அதனால ஓகே அமேசிங். இதுக்கு சரி, நீங்க சொன்ன உடனே நான் ஒத்துக்கிட்ட, ஐயோ சொல்லாதீங்க சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இதுல நீங்க வந்து என்ன சப்போர்ட் பண்ணீங்க, கரெக்ட். கடைசி சர்வாதிகார ஆட்சின்னு வரும்போது யாரு அந்த ஆட்சி? ஸ்டாலின் அவரோட ஆட்சி. அதனால டெஃபினட்டா இதுல இருந்தே மக்களுக்கு புரிஞ்சிருக்கணும் நான் என்ன ஆதரவுல இருக்கேன். ஓகே, நீங்க கண்டிப்பா இல்ல, நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு கேளுங்க. ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலு பல நூறு மக்களோட கிட்னியை அவங்க வறுமையின் காரணமா 50,000 1 லட்சம் 2 லட்சம்னு சொல்லிட்டு அறுத்து வித்துருக்கான். உண்மையை இன்னொன்று சொல்றேன், இங்க அந்த மக்கள் இருக்காங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களால லீகலா அவனை கேஸ் கூட போட முடியாது. காரணம் கொடுத்ததும் தப்பு. ஆஸ் பர் THOTAன்னு ஒரு சட்டம் இருக்கு, டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் பிளட் ரிலேஷன்ஸ்க்கு தான் கொடுக்கணும். பிளட் ரிலேஷனுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். பிகாஸ் அது பிசினஸ் ஆகிரும், கமர்ஷியல் ஆகிரும். இவன் வந்து வறுமையின் காரணமா வட்டி கடன்ல இருக்கான், அது கடன்ல இருக்கான். இவன் வந்து கொடுக்குறான், நம்பி 5 லட்சம் தரேன் 10 லட்சம் இந்த நாய் சொன்னனால இவங்களுக்கு கொடுக்குறான். இந்த நாய் என்ன பண்ணிட்டான், அதை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் 50,000 1 லட்சம் தான் கொடுத்துருக்கான். இதை எதிர்த்து அவங்களால ஒரு வழக்கை கூட போட முடியாது. அப்படி ஒரு பல நூறு மக்கள், பள்ளிப்பாளையன்னு ஒரு ஊர் மக்களே இந்த அளவு தவிச்சிட்டு இருக்காங்க. பல பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. அது சர்வாதிகாரி ஆட்சி இல்லையா? இன்னொரு விஷயம், பாவம் ஒருத்தன் ஒரு பொய்யான வழக்கு, அஜித்குமார் அடிச்சு கொன்னான். இப்போ 2 பிள்ளைங்க திருவண்ணாமலையில், இப்போ மதுரையில் ஒரு கேஸ், வெளிலே வரல, ஜஸ்ட்டு வந்து ஆயுதப்படைக்கு மாற்றிருக்காங்களாம். இந்த அளவுக்கு நடக்கும்போது எப்படி நம்ம வந்து இப்படி ஒரு ஆட்சியை ஏத்துக்க முடியும்? அதுதான் நான் உங்கள்ட்ட கேக்குறேன். ஒண்ணே சொல்றேன், சொல்ல முடியாது. ஆஃப்டர் ஆல் ஒரு டைம் வரல, மிஸ்மேனேஜ்மெண்டா இருக்குன்னு திருத்திக்கிறதுக்கு அவர் தலைவரா இருக்காரு, திருத்தி கொள்வாரு. நீங்க இப்படி சொல்றீங்க இல்ல, இது ஒரு மேட்டர் இல்ல. நீங்க இந்த நம்ம வீடோட டாப் மாடியில பகல் நேரம் ஒரு 8 மணி நேரம் அப்படியே நில்லுங்க தண்ணி குடிக்காம. ஓகே, அப்பதான் அதோட வலி உங்களுக்கு புரியும். இவ்வளவு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வந்து திருப்பி நீங்க அந்த 8 ஹவர்ஸ் அவர் டிலே ஆனது ஒரு விஷயமே இல்லாத மாதிரி பேசுறீங்க. அது எப்படி ஒரு மனிதாபிமானமாட்டா இருக்கு? சரி, நான் ஒரு மனுஷனா உங்ககிட்ட கேட்குறேன். ஓகே, விக்ரவாண்டி மாநாட்டத்தில் எவ்வளோ லேட்டாக வந்தார், மதுரை மாநாட்டில் எவ்வளோ லேட்டாக வந்தார், இதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு பிரச்சாரத்துலையும் எவ்வளோ லேட்டாக வந்தார். அது மாநாடுகள், இது ரோட் ஷோ. இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சாரம்னு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணேன். அதுலேயும் நிறைய எவ்வளோ லேட்டாக வந்தார், எல்லா பிரச்சாரத்துலையும் லேட்டாக வந்தார்ல. ஆமாம், இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. சப்போர்ட் பண்ணல. தெரிஞ்சோ நீ ஏன் அங்கே போன? தெரிஞ்சோ நீ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் முன்னே போன குத்தம் யாரு? அதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னே போறாங்க. ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ல போய் இருக்கணுமா அவங்களுக்கு? போன குத்தம் யாரு? யாருக்கு? குத்தம் யார் மேல? மக்கள் மேல. நீங்க ஒட்டுமொத்த மக்களை அணில் குஞ்சு நீங்க சொல்லிராதீங்க. நீங்க உங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இல்ல, அங்க நிக்கிறவங்க ஒட்டுமொத்த மக்களும் என்ன அணில் நினைக்கிறீங்க? இந்த அளவுக்கு நான் பிரச்சனையை எடுத்து சொல்லும்போது நீங்க ஏன் திருப்பி அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல. எனக்கு என்னன்னா, வெறும் ஒரு டைமோ சரி, உங்க கொள்கையை வச்சு வெறும் ஒரு டைம் நினைக்கிறீங்க. ஒரு இது டைம் சொல்றேன். நோ, யூ நோ ஒன் திங், டைம் எவ்வளவு வேல்யூவானது எக்ஸ்பெர்ட்ஸ்க்கு தெரியுங்க. அதனாலதான் அவன் வந்து கல்லீரலை இழந்து அவன் வந்து தூக்கு போட்டு செத்துருக்கான். அவன் டைமை நீங்க முடிச்சு விட்டீங்க. யாரோட டைம்?
இல்லை உங்களுக்கு ஓ அணிலோட டைம். ஓகே லெட்ஸ் கன்டினியூ. ஓகே நான் வந்து பள்ளிப்பாளையங்கிற அந்த மக்களோட அதை அறுத்தி வித்துட்டா பல பேர் உயிர் வலி தாங்க முடியாம செத்துருக்காங்கன்னு சொல்றேன். அவங்க வந்து அணில் நீங்களும் மறுபடியும் அந்த டாபிக்கை வச்சு என்ன டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த அளவுக்கு இல்ல அது இப்ப நடந்தது தானே, அந்த கேஸ் போயிட்டு இருக்குல்ல, அந்த கேஸ் ஒழுங்கா நடக்கக்கூடாது, அந்த இன்வெஸ்டிகேஷனை நிப்பாட்டணும், ஸ்டே வாங்கணும்னு உங்க தமிழக அரசாங்கம் வந்து எங்க போயிருக்காங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. எல்லாத்துல அடி. எனக்கு புரியல அது எந்த அளவுக்கு நீங்க இப்படி பேசுறீங்கன்னு. நான் திருப்பியும் ஒத்துக்கிறேன், இவங்க கிட்ட தவறுகள் இருக்கு. மக்கள் கிட்ட நானும் சொல்றேன், தயவு செஞ்சு இப்படி போகாதீங்க, உங்க குடும்பம் பிள்ளைங்கள் இருக்கு, பிள்ளைங்களை கூட்டு போகாதீங்க. அவங்களும் சொல்றாங்க கட்சி சைட்ல இருந்தோம். நீங்க தான் போறீங்க. ஒரு அம்மாவெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பையனை இழந்துட்டாங்க. திருப்பி என்ன சொல்றாங்க தெரியுமா, கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் குழந்தைகள் கூட்டு வராதிங்க, இப்படி வராதிங்க அப்படிங்கிற அட்வைஸ் பண்ணியிருந்தாரு, எங்க மேலதான் தப்பு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. மக்கள் தான் ரெண்டாவது திருந்திக்கணும். நீங்க நான் திருப்பியும் சொல்றேன், நம்மளுக்கு ஆட்சி மாற்றம்ங்கிறது 2026 அந்த மே மாசம் தான். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, தயவு செஞ்சு வந்து பேசி. கரூர்ல அவர் வரக்கு முன்னால நாமக்கல்ல வச்சு விஜய் அவர்கள் வெளிப்படையா என்ன சொன்னாருன்னா, அதாவது போலீஸ் அரசாங்கத்தை தாண்டி நாங்க இருப்போம், ஏன்னா நாங்க அதை தாண்டிட்டோம்னு சொல்றாரு. என்ன தாண்டிட்டோம்? அதாவது அவர் சட்டத்துக்கு உட்பட மாட்டார், அவுட்லான்னு சொல்றாராம். புரியுதா? நீதிபதி ஆக்குனது நாங்கள் போட்ட பிச்சை, அதை தாண்டி வந்து இப்படிங்கிற கொச்சான விஷயத்த சட்டத்துக்கு அப்பாற்பட்டமாக செஞ்சிருக்காங்க. யார் சொன்னா? சரி, எனக்கு புரியல. உங்களுக்கு தெரியல ஒர்க்கோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த சட்டத்தையே கொச்சப்படுத்தினவர் அவர் தான். எந்த சட்டத்தை? நீதிபதி ஆனதெல்லாம் நாங்கள் திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு சொன்னவர் யாரு? கி வீரமணி அவர்கள் சொல்லல சொன்னார்ல. அப்போ வந்து ஏதாவது நீதிபதிகள் காசு கொடுத்தாங்களா? ஏதாவது நீதிபதிகள் இவங்களுக்கு ஆதரவா இருந்தாங்க? சொன்ன ஒரு விஷயம் எனக்கு புரியல. உங்களுக்கு தெரியல, யாரோ நீதிபதிகள் வந்து விலக்கி போயிருக்காங்க, அதனாலதான் இவங்க பேச வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கு. அப்போ வந்து நீதிபதியே பேச வேண்டிய நிலைமை வந்திருக்குன்னா ஏதாவது நடந்திருக்கான்னு நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லுங்க. நாட்டு நடப்பே தெரியல, நீங்க எப்படி வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. அதாவது ஓகே, வீரமணி இந்த பக்கம் திராவிட கழகத்துல இருந்து பேசுறாங்க, பேசும்போது அது எப்படி நீங்க வந்து சச் அன்லாஃபுல் ஒரு விஷயம். நான் வந்து மக்கள்கிட்ட தெளிவா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அதுக்கு வேண்டி விரிவா கேட்கறேன். நீங்க இதை என்ன டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க ஒன் செகண்ட் நான் என்ன கேட்கறேன்னா, உண்மையாட்டி ஏதாவது விலைக்கு போயிருக்காங்களா நீதிபதிகள்? அந்த அளவுக்கு பெரிய ஊழல்கள் எல்லாம் இங்க நடந்திருக்கா? எப்படி நீதிபதி விலைக்கு போனாங்கிறதுக்காக எல்லாம் பேசல. ஓகே, திராவிட இயக்கம் எந்த அளவுக்கு வந்து இந்த சட்ட வல்லுநர்களை உருவாக்கி இருக்காங்க, நீதிபதி ஆக்குனதுக்கும் சட்டம் படிச்சதுக்கும் எல்லாம் நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னவரு இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வீரமணி அவர்கள். சரி, அவருக்கு மேல நீங்க வழக்கு போடுங்க. எப்படி நீதிபதிகளை நீங்க எப்படி விமர்சிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு புரியல நீங்க சொல்றது. அது நீதிபதிகள் தாங்க பாத்துக்கணும். அவங்க வந்து அரசாங்கத்தை தாண்டிய ஒரு தனி இதுதானே இயக்கம். ஒரு விஷயத்த சொல்றீங்கல்ல, இந்த பக்கம் வந்து விஜய் அவர்கள் வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு ஒரு விஷயம் உங்க கட்சி சார்ந்த ஒரு நபர் இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிற பேசும்போது நீங்க வழக்கு போடுங்க, நீங்க பேசுங்கன்னா எனக்கு புரியல, சத்தியமா எனக்கு புரியல. நான் ரெண்டு பேருமே விமர்சிச்சு தான் இருக்கேன், புரியுதா? நீங்க தான் என்ன வந்து அப்படியே டிஎம்கேல கொண்டு கால் பண்ணி வச்சிருக்கீங்க. வேற ரெண்டு விஷயத்துக்காக நீங்க இந்த சர்வாதிகாரி ஆட்சி நீங்க ஏத்துட்டு இருக்கும் போது எனக்கு அதுதான் பொறுக்க முடியல. நான் என்னன்னா ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் ரெண்டுமே தவறான கட்சி. டிவிக்கு தனிச்சு நின்று ஜெயிக்க முடியாதுல்ல. அப்போ வந்து யாராவது வந்து இது வரைக்கும் எலெக்ஷன்ல ஜெயிக்காதவங்க, அவங்களுக்கு கூட நீங்க ஜெயிக்காதவங்க யாரு ஜெயிக்காதவங்க அதான் யாராவது இருந்தா நீங்க சேர்ந்துக்கலாம்ல. ஒரு விஷயம், ஏன்னா வந்து ஆட்சி அமைச்சவங்க தானே ஊழல் செஞ்சிருப்பாங்க, திருப்பி ஒரு ஊழல் கட்சி கூட பெரிய மாற்றுன்னு நீங்க வந்து நிக்கிறீங்கல்ல, அதனால நான் உங்க விஜய்க்கு கேக்குறேன். சரி, உங்க தலைவரான விஜய் அதை தாண்டி வெற்றி வாய்ப்பை சொல்லுங்க. உங்க கட்சி திமுக வெற்றி வாய்ப்பு தனிச்சு நின்று ஜெயிக்க முடியுமா? தனிச்சு நின்று விஜய் கூட இன்னும் ப்ரூவ் பண்ணலையே. மக்கள் கூட்டத்தை தானே ஒரு நடிகரை பார்க்க லட்சக்கணக்கான மக்கள் கூட தானே செய்யறான், அது மாதிரி தானே வந்திருக்கேன். அவர் ப்ரூவ் ஆகிட்டாரா? அவர் எலெக்ஷன்ல ஏதாவது நின்று இருக்காரா? இவ்வளவு ஓட்டு சதவீதம் அவர் இருக்குன்னு என்னைக்கால அவர் ப்ரூவ் ஆகி இருக்காரா? விஜய் ப்ரூவ் பண்ணல, தனியா நிக்கல, எதுவும் பண்ணல. அதுக்காக நான் ஸ்டாலினை ஏத்துக்க முடியுமா? அதுக்காக நீங்க வந்து ஏடிஎம்கே ஏத்துக்கிறீங்களே, ஒரு மக்களுக்கு மாற்றாக தானே நீங்க வாரீங்க. உங்க கட்சி, அதாவது உங்க டிவிகே கட்சி மக்களுக்கு மாற்றா தானே வருது. பொறுமையா கேக்குறேன், ஏடிஎம்கே நான் ஏத்துக்கல. டிவிகே ஆட்சிக்கு வரணும்னா தனியா நின்று ஜெயிக்க முடியுமா? முடியாது. அதான் நான் என்ன சொல்றேன், டிவிகே வந்து மக்கள்கிட்ட என்ன லேடர்ங்கறேன், யூஸ் தம் அஸ் எ லேடர்ங்கறேன். திருப்பி ஸ்ட்ராட்டஜிலேயே மக்கள் மூழ்கி போட்டோம்னு சொல்றீங்களா? ஒண்ணும் இல்லாத கட்சிகள் எல்லாம் சேர்த்து வச்சு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கீங்களா ஜெயிக்கிறதுக்கு? ஏதோ நாங்க தான் அந்த கட்சியில தொண்டரா இருக்க மாதிரி நீங்க பேசுறீங்க. திமுகவால தனிச்சு நின்று ஜெயிக்க முடியுமா? முடியாது. அப்ப இது வந்து யூஸ் தம் அஸ் எ லேடர்ங்கறேன். எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களே படிப்படியா யூஸ் பண்றாங்க இல்ல.
விசிகா வச்சு அந்த பாவப்பட்ட மக்களுடைய ஓட்டுகளை அந்த ஆமா நார்த் சென்னை ஃபுல்லா கவர் பண்றாங்க. பிளஸ் ஆமா அந்த மக்களோட ஓட்டுகளை வந்து கவர்றதுக்காக விசிகா வச்சிருக்காங்களா, கம்யூனிஸ்டை வச்சிருக்காங்களா, முஸ்லீம் மக்களை கவர்றதுக்காக அந்த கட்சி வச்சிருக்காங்களா, எல்லாரும் வச்சிருக்காங்களா, ஜாதி கட்சிகளை வச்சிருக்காங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது நாங்க ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முடிச்சுக்கிறேன். உங்க ஸ்ட்ராட்டஜிக்கு வாழ்த்துக்கள். ஸ்ட்ராட்டஜிக் வாழ்த்துக்கள்னா உங்களுடைய திமுகவோட இவ்வளவு நேரம் நீங்க சொம்பு தூக்குனதுக்கும் உருட்டுகளுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இத்துடன் முடிவு மக்கள் பேசட்டும். உங்களோட பொன்னான கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்கள் பதிவிடுங்கள் என்னங்கிறத விரிவா பேசும். நன்றி, வணக்கம்.